குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்க்க போகிறோம். அதாவது இந்திய அரசியலமைப்பு வந்து உருவான விதம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அரசியலமைப்பு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எங்கே உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ எந்த நாட்டில் வந்து அரசியலமைப்பு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உருவாச்சு அப்படின்னா அமெரிக்காவில் தான். ஸோ அமெரிக்க அரசியலமைப்பு வந்து 1787 உருவாச்சு. அதுதான் வந்து உலகின் முதல் ஜனநாயக நாடு. சரிங்களா? ஸோ உலகின் முதல் ஜனநாயக நாடு வந்து எதை சொல்கிறோம் அப்படின்னா அமெரிக்காவை தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நாடுகள் வந்து வந்துச்சு. ஸோ ஆங்கில ஆதிக்கத்தில் இருந்த இந்தியா வந்து இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரசியலமைப்பு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொன்னது யார் அப்படின்னா எம்என் ராய். ஸோ இவர் தான் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா 1934 இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்என் ராய் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அவர் வந்து யார் அப்படின்னா இந்தியன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் தான் வந்து எம்என் ராய். ஸோ இதுக்கப்புறம் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இவர் சொன்னதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்திருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா எம்எஸ்டி அகாடமிக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.